ஹலோ செல்லக்குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் நம்ம மா எழுத்து எல்கேஜி ஒர்க் ஷீட் வந்து பார்த்துட்ருக்கோம். மா எழுத்து எழுதுறதுக்கு முன்னாடி கனிக்ஷா வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க பாருங்கள். இதே மாதிரி தான் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அழகாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணணும்டா? எழுதணும். எப்படி எழுதணும்? எப்படி எழுதணும்? வெரி குட். என்ன எழுத்துது? வெரி குட். இப்போ வந்து பாருங்கள், அக்கா வந்து அழகாக வந்து மா எப்படி எழுதுறாங்கன்னு பாருங்கள். இனியா இனியா எப்படி எழுதுறா பாரு. அக்கா எப்படி எழுதுறா பாரு. மா சொல்லு. வெரி குட். சொல்லிட்டே எழுதுங்க. வெரி குட். அடுத்தது என்ன எடுத்துக்கிறாங்க? அக்கா வந்து வேற கலர் எடுத்துக்கிறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு கலராக வந்து எடுத்துகிட்டு எழுதணும். நீங்களும் எழுதுங்க. அக்காவை எழுதி முடிச்சதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே செல்லக்குட்டீஸ், இப்போ பாருங்கள், அக்கா வந்து உங்களுக்காக எவ்வளோ அழகாக வந்து எழுதி காமிச்சிருக்காங்க பாருங்கள். எங்கேயாச்சும் மிஸ் ஆகிருக்கா? இல்லை, அவ்வளோ அழகாக ஒரு கலர்லேயுமே எடுத்து எழுதியிருக்காங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்டா கனிக்ஷா? என்ன பண்ணணும்? எதில் வச்சு? பென்சிலில் வச்சு பண்ணணும். பண்ணுங்க பார்க்கலாம். சொல்லிட்டே பண்ணுங்க. வெரி குட். ஏன்னா நம்ம பென்சிலில் தான் வந்து அவங்க எழுத போகிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க வடிவத்துக்காக வந்து கரெக்டாக வந்து எழுதிடணும். அடுத்தது வந்து என்ன பண்ணுறாங்க? பென்சில் வச்சு எழுதுறாங்க. இப்போ பாருங்கள், இனியன் வந்து ரொம்ப அழகாக வந்து கவனிச்சிட்ருக்காரு. அவர் ஏன்னா எல்கேஜி என்ன சேர்க்கல, ப்ரீகேஜி சேர்க்கல. அடுத்த வருஷம் ப்ரீகேஜி தான் சேர்க்க போகிறாங்க. இருந்தாலும் ஆர்வமாக அவர் பார்த்துட்ருக்காரு. அடுத்து இப்போ பாருங்கள், அக்கா வந்து உங்களுக்காக எழுதி முடிச்சுட்டாங்க. அடுத்து எப்பவும் போல் கலர் கொடுத்துட்ருக்காங்க. கலரிங் பாருங்கள் எப்படி கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுக்குறாங்க. நீங்களும் இதே மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அமைதியாக அழகாக. அக்கா எப்படி அடிக்கிறா பாரு. இனியன் அக்கா எப்படி அடிக்கிறா? அழகாக அடிக்கிறாளா? சரி. அப்புறம் இன்னொரு அக்காவும் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களும் என்ன பண்ணுறாங்க? அவுட்லைன் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸ்டெம்க்கு. இதே மாதிரி நீங்களும் கசின்ஸ்லாம் இருந்தாங்கன்னா கூட சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு ஜாலியான ஒரு பொழுதுபோக்காக இருக்கும். இப்போ பாருங்கள், அக்கா ஒரு மெத்தடு காமிக்கிறா பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். ஒரு சைடு டார்க்காக இருக்கும், இன்னொரு சைடு வந்து லைட்டாக இருக்கா மாதிரி இருக்கும். அக்கா எப்படி ஃபினிஷிங் பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே செல்லக்குட்டீஸ், இப்போ அக்கா பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக அக்கா வந்து என்ன வரைஞ்சிருக்காங்க? சூரியன். அதுக்கப்புறம் மேகம் வந்து வரைஞ்சிருக்காங்க. நம்ம இருக்கிற கொஞ்சம் இடத்துலையுமே அவங்க வேஸ்ட் பண்ணாமல் அவங்க கற்பனை திறமை வந்து காட்டுறாங்க. இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா வரைஞ்சி மேம்க்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. நான் கரெக்ஷன் பண்ணி அனுப்புகிறேன். ஓகே, தேங்க்யூ.